அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2708 விரைவில் பேராசிரியர் நியமனம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பத்திரிகை செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பத்திரிகை செய்தி பத்தி நம்ம இந்த காணொலி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பேராசிரியருடைய நியமனம். ஏன்னா நம்ம எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறமா நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்காக வெயிட் பண்றோம். ஏற்கனவே 5 சப்ஜெக்ட் ரிசல்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ மீதமுள்ள சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ? ஏன்னா மீதமுள்ள சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட்ஸ். இங்கிலீஷ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி தமிழ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா அதிகமான வேகன்சி உள்ள சப்ஜெக்ட். வெறும் 5 சப்ஜெக்ட் கூட தான் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற 2703 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ரிசல்ட் வரல. ஸோ ரிசல்ட் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவி ப்ராசஸ் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்து முடிஞ்ச உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ஏற்கனவே 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே, ஸோ நீங்க அந்த டிஆர்பி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இது எடுத்து நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க. ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவி முடிஞ்சு ரிசல்ட் வந்து சிவி முடிஞ்சு அதே மாதிரி ஒரே வாரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையோட கொடுத்துட்டாங்க. ஸோ சிவி முடிஞ்சு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஸோ 1947 இருந்து ஸோ இதுதான் 2026 தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடைய ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது நம்ம மறுநாளே இன்டர்வியூ முடிஞ்ச மறுநாளே என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு அது ஒரு காமெடிக்கு நான் சொல்ல, ஆனா இது உண்மை. ஸோ ஏன்னா 2026 நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தோம். இதுதான் உண்மை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செய்தியில மிக மிக தெளிவா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரிகளையும் காலி உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்கு. அதே மாதிரி ஏன்னா உயர்கல்வி அமைச்சர் இன்னும் யாருன்னு சொல்லி நமக்கு தெரிவிக்கப்படலை. ஸோ அதனால கரெக்டா நமக்கு உயர்கல்வி அதிகாரிகள் தான் நம்ம இப்போ என்ன அதிகாரிகிட்ட தான் நம்ம இப்போ உயர்கல்வி இருக்கு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு அமைச்சர் போட்டோன்னே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது ரிசல்ட் வெளியிட்டு அதுக்கப்புறமா நமக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிவி வந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்டர்வியூ நடந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையோட கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால நமக்கு அமைச்சருக்காக தான் இப்போ வெயிட்டிங். ஸோ அமைச்சர் நமக்கு ஓரிரு நாட்கள்ல யார் அமைச்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா உயர்கல்வி அமைச்சருடைய ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரே பாத்தீங்கன்னா இந்த பேராசிரியர் நியமனம் சிக்னேச்சரா தான் இருக்கும். ஏன்னா அமைச்சர் வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏற்கனவே நிறைய பேர் முதலமைச்சர் விஜய் கிட்டே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நிறைய பேர் மனு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா யார் அமைச்சர் வராங்களோ ஃபர்ஸ்ட் கையெழுத்து பாத்தீங்கன்னா இந்த பேராசிரியர் நியமனம் கையெழுத்து தான். ஸோ கண்டிப்பா நம்ம 2703 பேர் நம்ம இப்போ புதுசா வந்திருக்கிற முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கிட்ட நம்ம 2703 பேருக்கும் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2000-3000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா தளபதி விஜய் நின்று 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் யாரெல்லாம் எத்தனை பேர் வராங்களோ, ஸோ 2000 இருக்கட்டும் 3000 ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவர் கையாலேயே பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்த காட்சிகள்லாம் நம்ம ஒரு 2-3 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது யாரெல்லாம் 10th + 2 நல்ல மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி நமக்கும் பாத்தீங்கன்னா இந்த பேராசிரியர் நியமனம் பாத்தீங்கன்னா தளபதி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அவர் முதலமைச்சரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பா அது பேராசிரியர் நியமன தேர்வு தான் இருக்கும். ஏன்னா இப்போ எதுவுமே நமக்கு எக்ஸாம் இன்னும் எதுவுமே வச்சு ரிசல்ட்காக எதுவுமே நம்ம இன்னும் வெயிட் பண்ணல. ஸோ இது மட்டும் தான் நம்ம ரிசல்ட்காக வெயிட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 2 அது ஒரு ஏற்கனவே சிவி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தளபதி தான் நமக்கு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கும் அவர் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் டிஎன்பிசி குரூப் 2க்கும் அதே மாதிரி நமக்கு இந்த பேராசிரியர் நியமனத்துக்கும் தளபதி விஜய் அவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறோம். ஸோ அதனால மகிழ்ச்சியா இருங்க. ஸோ ஏன்னா நமக்கு இதே ஒரு பிளஸ் சைன் தான். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் சைன். ஏன்னா நிறைய கமெண்ட்ல நான் பாக்குறேன், நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை விட்டுலாம் படிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வேலைக்கு போகாம இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கல, ஒரு வேலை நமக்கு பத்திரிகை செய்தி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம ரிசல்ட் பார்த்துட்டோம். எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சருக்கு செக் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நமக்கு நல்ல மதிப்பெண் என்பது ஏற்கனவே அந்த 5 பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த மதிப்பெண் அதை விட அதிகமான மதிப்பெண் வாங்கினவங்க எல்லாம் கண்டிப்பா நிறைய பேர் நம்பிக்கையோட இருக்காங்க. கண்டிப்பா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிரும். ஏன்னா கம்மியான வேகன்சிக்கு அந்த மார்க்கே வேகன்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அதிகமான வேகன்சி உள்ள அதே மார்க் எடுத்திருந்தா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால நிறைய பேர் இதுக்காகவே வெயிட் பண்ணிருக்காங்க. 2700 பேருடைய வாழ்வாதாரம் இதுல அடங்கி இருக்கு. ஏன்னா இது நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த எக்ஸாம்காக நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா உதவி பேராசிரியரா வேலை செஞ்சிருப்பாங்க, கெஸ்ட் லெக்சரா வேலை செஞ்சுட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 தான் அவங்களுக்கு சம்பளம். ஸோ அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளும் கண்டிப்பா நம்ம ஒரு பேராசிரியர் ஆகணும். ஏன்னா அவங்க பாக்குறாங்களா அந்த பேராசிரியர் பர்மனன்ட் ஸ்டாஃப் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வருது, நாமளும் எப்போ இந்த பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகும். ஒரு 15,000 வாங்குற ஒரு ஸ்டாஃபுக்கும் 1,00,000 அதே நேரம் அதே பண்ணி செய்யறாங்க. 15,000 வாங்குறாங்க உதவி பேராசிரியர்.
அதே பணி செய்றாங்க. அதே பெர்மனன்ட் உதவி பேராசிரியர் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ஆதகமா இருக்கும். அவங்கள பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ ஆதகமா இருக்கட்டும். ஓ! நாமளும் ஒரு நாள் இந்த மாரி வரணும் அப்படின்னு சொல்லி நெறைய வலிகள், நெறைய கஷ்டங்கள் தாங்கிட்டு அந்த படிச்சு இந்த எக்ஸாம் எப்போ வரும்டா, எப்போ வரும்டா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி தான் இந்த எக்ஸாமே வந்தது. ஸோ போராட்டம் இடையே தான் இந்த எக்ஸாம் வந்தது. அதேமாரி எக்ஸாமும் நடந்துச்சு. ஸோ அதேமாரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு. ஸோ அதேமாரி நம்ம இப்போ இந்த எக்ஸாமுக்காக நம்ம ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி டிஆர்பி மூலியமாக, அதுவும் அமைச்சர் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சைனா அமைச்சருடைய சைனா தான் இருக்கும். அவர் சைன் போட்டோனே நமக்கு டிஆர்பி மூலியமா நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பேராசிரியர் நியமனம் தான் ரிசல்ட் வந்துரும். ரிசல்ட் கையோட நமக்கு சிவி லிஸ்ட் வந்துரும். சிவி லிஸ்ட்னா எப்போ நம்ம சர்டிஃபிகேட் ரிவிஷன் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டும் கொடுத்துருவாங்க. அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானே, அப்புறமா நம்ம ஜாலியா தான் இருக்கலாம். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நிறைய பேர் எக்ஸாம்ல கம்மியான மார்க் வாங்கியிருப்பீங்க. சார் நான் கம்மியான மார்க் வாங்கியிருக்கேன் சார். தமிழ் தகுதி தேர்வுல நான் ஃபெயில் ஆயிருவேன் சார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஏன்னா ஆன்சருக்கு நம்ம செக் பண்ணியிருப்போம். தமிழ் தகுதி தேர்வுல நிறைய பேர் டிஆர்பிலேயே 1 மார்க் 2 மார்க்லாம் ஃபெயில் ஆகி மேஜர்ல பார்த்தீங்கன்னா 100 மார்க் மேல வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல. தமிழ் தகுதி தேர்வுல ஜஸ்ட் பாஸ் பண்ணி மேஜர்ல வெறும் 75 வாங்கினவங்களாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நிலைமை பேராசிரியர் நியமனத்தில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பேராசிரியர் இந்த காலேஜ் டிஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டருக்கு நிகரான ஒரு போஸ்ட், கலெக்டருக்கு நிகரான ஒரு சேலரி. இந்த வாய்ப்பு நமக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அடுத்த எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த ஆட்சியில தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில கண்டிப்பா நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி எக்ஸாம் நடத்துவாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம சமீபத்தில் பாக்குறோம் வீரியமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் நம்மள பாத்தீங்கன்னா நியூஸே பார்க்க மாட்டோம். ஆனா இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நியூஸ் தான் பாக்குறாங்க. யூடியூப் தந்தாலும் நியூஸ் தான் பாக்குறாங்க. தளபதி விஜய் இன்னைக்கு என்ன செஞ்சாரு, தளபதி விஜய் இன்னைக்கு என்ன கையெழுத்து போட்டாரு, தளபதி விஜய் இன்னைக்கு என்ன புதுசா இது கொண்டு வந்திருக்காரு, ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன அமைச்சர் நியூஸ் தரும். யூடியூப் திறந்தாலே அதுதான். டிவிக்கு எம்எல்ஏஸ் போய் பாத்ரூம் மாநகராட்சி பாத்ரூம் பாக்குறது, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய கழிவறைகள்லாம் செக் பண்றது. ஸோ இதெல்லாம் வீரியமா பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஒரு சில நாட்கள்லயே. ஸோ கண்டிப்பா இந்த ஆட்சி தொடர்ந்தா கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசிரியர் சமூகத்துக்கு விடமாட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆசிரியருக்கு இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா முழு பாதுகாப்பு, முழு உரிமை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நமக்கு பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஆசிரியருக்கு உண்டான பாதுகாப்பு இதுல இருக்கும். ஆசிரியருக்கு உண்டான முக்கியத்துவம் இதுல கொடுப்பாங்க. கூடிய விரைவில் நமக்கு நியமன தேர்வும் நடக்கும். கூடிய விரைவில் நமக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் கூடிய விரைவில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அறிவிக்க போறாரு. கண்டிப்பா அறிவிப்பாரு. ஏன்னா அவங்களுடைய வாக்குறுதியிலே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருடைய வாக்குறுதியிலேயே நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆசிரியர்களை விட மாட்டேன். ஆசிரியருடைய இந்த முழுமையான இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா வச்சிருக்கிற இந்த கோரிக்கையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வாக்குறுதியும் கண்டிப்பா நிறைவேறாரு. நம்ம எல்லாரும் ஒரு அரசு அதிகாரியா நம்ம ஆக போறோம். ஸோ அந்த மகிழ்ச்சியில இருங்க. கண்டிப்பா இந்த ஆட்சியில நமக்கு ஆசிரியர்களும் ஏற்கனவே அவர் பதவி ஏற்கும் போதே சொன்னார். ஆசிரியர்கள் மற்ற அரசு ஊழியர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். பொதுமக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். யாரெல்லாம் தேர்வுகள் எழுதுறாங்களோ எல்லாரும் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் சொல்லியிருக்காரு. வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவாருன்னு சொல்லி 100% நம்ம நம்பியிருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஒரு சில நாட்கள்லயே நமக்கு ஆட்சி எப்படி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியுது. கண்டிப்பா இந்த ஆட்சி 5 வருஷம் தொடங்கணும். கண்டிப்பா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு விடியல் கண்டிப்பா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.